திரு கோட்டீஸ்வரன், இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்க ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை ரீட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு ஏமாற்றமாக இருக்குமா? அந்த அவங்க ரீட்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாதையை எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரையிலும் வந்து இதே நிலைப்பாடு நீடிக்கும். இந்த நிலைப்பாடு வந்து மாற்ற மாட்டாங்க. இல்ல மார்ச் வரலாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா கூட்டணி என்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமோ 2 மாசத்துக்கு தேர்தலுக்கு முன்னாடி முடிவு செய்யற வேலை. அதனால வந்து ஒரு சில கட்சிகள் வந்து முன்கூட்டியே பண்ணுவாங்க. பட் தாவேகாவை பொறுத்தவரைக்கும் நாங்க தனித்து தான் காத்துல நிக்க போறோம். திமுக இது இன்னமும் ஃபைனல் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது ஃபைனல் கிடையாது. இது வந்து தொண்டர்களோட மனநிலை. தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு உண்டான முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அவர்கள் தான், விஜய் தான் நாங்க முன்னிறுத்தி இது பண்ணோன்றாங்க. அப்ப அந்த தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டணின்ற ஒண்ணு சொல்லலையோ இல்ல சொல்லாம போறாங்களோ, கடைசி நொடி வரலாம் அவங்க வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்றத வைத்துதான் பண்ணும்போது அது வந்து ஒரு அந்த கட்சிக்கு அதுதான் தேவை. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு யுக்தி. அதனால வந்து அவங்க பொதுச் செயலாளர் வந்து முடிவெடுப்பாரு கூட்டணி விவகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னா அப்ப அவங்க கூட்டணி தொண்டர்களை உத்வேகப்படுத்துற இல்ல அவங்களை இன்னும் கூட முடுக்கி விடுற முயற்சி தான் அப்படின்னு பாக்குறீங்க? கண்டிப்பா ஆமா, இது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இளைஞர்கள் அவங்களை வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் இல்ல அப்படின்னால்தான் அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும். அதனால அவங்களோட ட்ரம்ப் கார்டு, அவங்களோட முகம் என்பது விஜய் தான். அதனால அந்த முகத்தை மாத்தினா இன்னும் சோர்ந்து போயிட மாட்டாங்களா? இல்ல, அது வந்து அப்ப விஜய் வந்து கன்சால்டேட் பண்ண போறாரு நமக்கு வந்து எதுன்ட்டுன்னு. இப்ப விஜயை பொறுத்தவரை என்னன்னா ஒரு தெளிவற்ற நிலைமையில இருக்கிறாரு அவர், அதாவது கூட்டணி விவகாரத்துல. ஆனா நம்ம தனியா களம் காண போறோம் அப்படின்றத அவங்க திரும்பி திரும்பி சொல்றாங்க. அதனால வந்து விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கால நேரம் விரயம் பண்றது. அதை விட்டு மக்கள் தான் இறுதி எசமானர்கள். மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்றது புத்திசாலித்தனம். எனக்கு முன்னாடி பேசினவரு கரெக்டா சொன்னாரு, திமுக கூட்டணி எல்லாம் கரெக்டா இருக்கு, வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க தோக்குறதுலன்னு. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் மற்ற கட்சிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துட்டு அவங்களும் ஒரு தேர்தல் வேலையை பார்க்க போனாங்கன்னா மக்கள் இந்த ஆட்சி மீது கோபம் இருந்தா அகற்ற போறாங்க, இல்ல அந்த ஆட்சி நல்லா இருக்குன்னா ஓட்டு போட போறாங்க. விஜய் வில் பிகம் தேர்ட் ஃபேக்டர், அவ்வளவுதான். மூன்றாவது ஒரு வேட்பாளராக நிற்பார். 3வது இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா வந்த முதல் தேர்தலே வந்து முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்கிறதுன்றது நம்ம பார்த்தது கிடையாது தமிழக அரசியல. நான் வரலாறையும் சேர்த்து இதை நான் பாக்குறேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒருவேளை அவங்க நிலைப்பாடு மாத்திக்கிறாங்க, நாங்க ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு போறோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் அதிமுக. அதனால நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட ஒரு கூட்டணி போயிடுச்சுனாலுமே அந்த டீம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். அதிமுகவோட எது ஒண்ணு சேர்ந்ததுனால அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடும். உட்பொருள் வருதுன்னா அங்க ஒரு போதாமை இருக்கு கூட்டணி ஸ்ட்ரென்த்ல அப்படிங்கிற. அதாவது என்ன பிரச்சனைனா, கூட்டணி என்பது திமுக வந்து பலமா அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி கணக்குன்னு வரும்போது அவங்க வந்து ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு. அதே நேரத்துல ஊடகம் நம்ம எல்லாம் வந்து என்ன பண்றோம்னா அதிமுக இருக்கிற பிளவுகளை கோடிட்டு காட்டுறோம். இது ரெண்டுத்தையும் வைக்கும்போது அந்த பர்செப்ஷன் எண்ணோட்டத்துல வந்துட்டு திமுக முந்துகிறது. மற்றபடி நீங்க மக்கள் கிட்ட போயிட்டு இப்ப நான் தஞ்சாவூர்ல இருக்கிறேன், இப்போ விவசாயிகள் கிட்ட போயிட்டு பேசினா கதறாங்க, இந்த அரசாங்கத்தை அப்படி குறை சொல்றாங்க, இந்த அரசாங்கமா இது என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றாங்க. மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கா? அந்த அறுவடையும் ஆட்சிக்கு தானே. இப்ப வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து ஒன்னா சேர்ந்து அறுவடை செஞ்சா வேற, தனித்தனியா அறுவடை செஞ்சா அந்த அறுவடையும் அது திமுகவுக்கு தான் பலம். அது திமுகவுக்கு ஒரு உதவியாக போய்விடும். அவர்கள் திட்டம் மூலமா மக்களுக்கு செய்த அந்த நலத்திட்டத்துக்கு வாக்குகள் வாங்கிட்டு எதிர்கட்சிகள் பிளவுபட்டு ஓட்டு வாங்கும் போது மக்கள் நல கூட்டணி இருந்ததுனால எப்படி அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு நிலைப்பாடுக்கு விஜய் மக்கள் நல கூட்டணியாக மாறிவிடுவார். திமுகவுக்கு அது ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். ஒரு 2-3 தீர்மானம் வந்து பாஜக எதிர்ப்பு, நீங்க சொன்ன இந்த நெல்மணி விவகாரத்திலையும் சரி, அதுக்கப்புறம் SIRலயும் சரி மத்திய அரசை கண்டிக்கிறாங்க. மற்ற எல்லா தீர்மானங்களும் திமுக எதிர்ப்பு, இங்க வந்து குரல் வள நசிக்கப்படுது, ஜனநாயகம் இல்லை அப்படின்னு திமுக எதிர்ப்பை வந்து அவங்க இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. இந்த தாவேகா போகக்கூடிய திசை, அதுவும் இந்த ஒரு மாதத்துக்கு மேல ஒரு நிசப்தத்தை கடைபிடிச்சு, குறிப்பா கரூர் சம்பவத்தோட ஆஃப்டர்மேத்ல இன்னைக்கு அவங்க மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது மீண்டும் ஒரு புத்துயிர் பெறும் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அந்த பழைய மொமெண்டத்தை ரீகெயின் பண்றது கஷ்டம் நினைக்கிறீங்களா? உண்மையிலே தீர்க்கமா இவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னா அதிமுகவோட சரி நாங்க கூட்டணி வரோம், பாஜகவோட கூட்டணி விட்டு வெளியில வந்தா நாங்க வரன்னு கூட சொல்லி பாஜகவை எதிர்ப்பு காட்டலாம். அவ்வளவு தைரியசாலிகள் எல்லாம் இவங்க கிடையாது. என்னைக்கு இவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட டைரக்டா போலியோ, பட் சிபிஐ கிட்ட போனாங்களோ அன்னைக்கே இவங்களோட குடுமி மாட்டிக்கொண்டது. அதே போல SIR பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது.
ஆனா இல்லாத ஒரு பிரச்சனையை பெரிய பிரச்சனை மாதிரி பேசி சிறுபான்மையினர் மக்கள் கிட்ட கிட்டத்தட்ட பயத்தையே உருவாக்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி வாட் இஸ் திஸ் எஸ்ஐஆர், இதோட தாக்கம் என்ன இருக்கும், நான் வெளியூர் போறேன், நான் வர்றதுக்கு 2 மாசம் ஆகும்னு புலம்புறாரு. நியூசிலாந்து போறேன்னு சொல்லிட்டு தாம்சன் சொல்லிட்டு ஒருத்தர். என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்து பாஜக எதிர்ப்பு இதை வைத்துதான் இங்க ஓட்டு வாங்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா வர்றது சட்டமன்ற தேர்தல். அதனால பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து எல்லா கட்சிகளுமே செய்யறாங்க. அதை நம்ம செய்யாம விட்டா தப்பாயிடுமே அப்படின்றதுனால அந்த நாம்கே வாசுக்கு ஒரு 3 தீர்மானம் போட்டிருக்காங்க. பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டு அரசியல ஒரு சடங்கு சம்பிரதாயமா மாறிடுச்சுங்கிறீங்க. கண்டிப்பா நீங்க பாஜக எதிர்க்காம ஓட்டு கேட்கனீங்கன்னா போய் மக்கள் வந்து உங்களை மேலேயும் கீழே பார்ப்பாங்க. ஓரளவுக்கு நம்ப மாட்டாங்க ரொம்ப. அது விவசாயிகளா இருந்தாலும் சரி, பண்ணையாளரா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி. ஏன்னா பாஜக வந்து மக்கள் சார்ந்த அரசியல் தமிழகத்துல பண்ணல. இது இந்த நொடி வேலையிலும் அவங்க வந்து ஒரு மேம்போக்கான அரசியல், மிரட்டுகிற அரசியல், உருட்டுகிற அரசியல் தான் பண்றாங்க. அதனால விஜய் அவர்களும் ஒரு 3 தீர்மானம் சரி நம்மளும் போட்டு வைப்போமே அப்படின்னு வைக்கிறாரு. எங்க மோடி அவர்கள் வரும்போது கருப்பு பலூன் இல்ல கருப்பு கொடியை தாவைக்காவை காட்ட சொல்லுங்க. யாருமே காட்டுறது இல்லையே இப்போ. யாருமே காட்டுறது இல்ல. அதுதான் சொல்றேன். எல்லாருமே வந்து சும்மா நீங்க சொன்ன மாதிரி சடங்கு கல்யாண வீட்டுல எப்படி வாழ போராட்டம் ஆர்கனைஸ் பண்றாரு. இல்ல இப்போ இனிமேல் பண்ண மாட்டாங்க. தேர்தல் நெருங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க கருப்பு கொடி காட்டினா அவங்க அமலாக்கத்துறையை காட்டுவாங்க. அப்ப அமலாக்கத்துறை தான் வெல்லும். அதுக்கு பயந்துகிட்டு சும்மா வந்து இந்த தீர்மானம் போடுறது, கடிதம் எழுதுறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஊடகத்துல வந்து பாஜகவை நான் கால் ஊன்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்புறம் இந்திய எதிர்ப்பாங்க. எதெல்லாம் வந்து செத்த பாம்போ தமிழ்நாட்டுல அந்த செத்த பாம்பெல்லாம் தேடி தேடி போய் அடிப்பார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.